morning, students. Once again, we are under an online teaching class. Topic: Matter Around Us. Unit 10. Second part. Now we are going to second part. Separation of mixtures. Separation of mixtures. கலவைகளை பிரித்தெடுத்தல். கலவைகளை பிரித்தெடுத்தல். Here, last class we discussed what are the matter and then classification of matter, then matter divided into pure substances and impure substances, then pure substances further divided into elements and compounds. Impure substances further divided into homogeneous mixtures and heterogeneous mixtures. What are the compounds, mixtures, and then types of mixtures. Now we are going to discuss the separation of mixtures. கலவைகளை பிரித்தெடுத்தல். நம்ம இதுவரைக்கும் தனிமங்கள்னா என்ன, கலவைகள்னா என்ன, அதுலேயும் கலவைகளுடைய வகைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்னன்னா கலவைகளை பிரித்தெடுத்தல். கலவைகளை ஏன் பிரித்தெடுக்கிறோம்? Many mixtures contain useful substances mixed with unusable or unwanted material. பெரும்பாலான கலவைகளில் பார்த்தீங்கன்னா பயனுள்ள பொருள்களோட பயனற்ற பொருள்கள் கலந்துருக்கும். இதை பிரிக்கிறது தான் நமக்கு இந்த செப்பரேஷன் தேவைப்படுது. In order to obtain these useful substances, chemists often have to separate them from the impurities. இதனால தான் வேதியியலாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பயனுள்ள அந்த பொருட்களை பிரிக்கிறதுக்கு, பயனற்ற பொருட்கள் பிரிக்கிறதுக்கு சில வேதியியல் முறைகளை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த பிரித்தெடுக்கக்கூடிய முறையை இது பண்ணுறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையை தான் அந்த கலவைகளை பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா அதில் கலந்திருக்கக்கூடிய பகுதி பொருட்கள், அதோட பண்புகள், அடுத்து அதோட இயற்பியல் தன்மைகள், தட் இஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட் mixtures as well as their physical states. இது என்ன அப்படின்னா அதோட தன்மைகளை பொறுத்து தான் இந்த பிரிப்பு கலவையில் பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே உனக்கு டேபிள் கொடுத்துருக்கோம். மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் இமிக்சர்ஸ். கலவையில் உள்ள பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகள் 2 டைப்பில் கொடுத்துருக்கு. ஒன்று ஹெட்டிரோஜினஸ் மிக்சர்ஸ் அண்ட் தென் ஹோமோஜினஸ் மிக்சர்ஸ். பலபடித்தான கலவைக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, ஒருபடித்தான கலவைக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், டேக் யூர் ரஃப் நோட் அண்ட் ரைட் டவுன் த மெயின் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டாபிக். ஓகே, நோட்டில் எழுதிட்டே இருக்கணும். முக்கியமான ஹிண்ட்ஸு, முக்கியமான பாயிண்ட்டை எழுதிட்டே இருக்கணும். தென் நீ உன்னோட ஹோம் ஸ்டடியில் புக்கையும் அந்த எழுதக்கூடிய அந்த பாயிண்ட்ஸையும் வச்சு ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ எழுதிட்டே இருக்கணும். பாயிண்ட்டு மெயினான பாயிண்ட் எடுக்கணும். டேபிளில் 10.2 10.3 அப்படிங்கிற டேபிளில் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ். இந்த கலவையில் உள்ள பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகள் என்னென்ன? இப்போ கலவையின் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஜினஸ் மிக்சர்ஸ் அண்ட் ஹோமோஜினஸ் மிக்சர்ஸ். இந்த கலவைகளில் இப்போ ஹெட்டிரோஜினஸ் மிக்சர்ஸ் சாலிட் அண்ட் சாலிட் அப்படிங்கிற போது ஒரு திடப்பொருள் இன்னொரு திடப்பொருள் 2 கலந்ததில் எப்படி? இந்த மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக்கிங், கையினால் பொறுக்கெடுக்கிறது. தென் சீவிங்கிறது சலித்தல், சீவ் பண்ணு. நம்ம வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் என்ன செய்வாங்க, சொலகு வச்சு சலிப்பாங்க. சில சல்லடையில் வச்சு சலிக்கிறது தான் சீவிங். தென் வின்னோவிங்னா காற்றால் தூற்றுதல், காற்றில் தூற்றுறது.
தென் மேக்னெட்டிங் செப்பரேஷன், மேக்னெட்டிசன்னா காந்த காந்த பிரிகை முறை. அண்ட் தென் சப்ளிமேஷன் மீன்ஸ் பதங்கமாதல். இது வந்து திண்மம் மற்றும் திண்மம், திடப்பொருள் மற்றும் திடப்பொருள் இப்படி கலந்த ஒரு மிக்சரை வந்து எப்படி இந்த மெத்தட்லாம் செப்பரேஷன் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம வந்து இதில் வந்து இத்தனை மெத்தட்ஸ் கொடுத்துருந்தாலும் சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தென் இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்யூட், அதாவது கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம். கரையாத திடப்பொருள் மற்றும் இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்யூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செடிமெண்டேஷன் அண்டு டிகண்டேஷன், வீழ்படிவாதல். செடிமெண்டேஷன்னா வீழ்படிவாகுதல் மற்றும் தெளிய வைத்து இறக்குதல் மற்றும் ஏற்றுதல். டிகண்டேஷன் அண்ட் லோடிங், இந்த ஒரு மெத்தட், இறக்குதல் ஏற்றுதல். தென் ஃபில்ட்ரேஷன் மீன்ஸ் வடிகட்டுதல். சென்ட்ரிஃபிகேஷன் சொன்னால் மைய விலக்கல். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபிகேஷன், இன்சால்யூபிள் சாலிட் அண்டு லிக்விட் ஹெட்ரோஜினஸ் மிக்சர்ஸில் என்ன செப்பரேஷன் மெத்தட் பார்க்குறோம், சென்ட்ரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். தென் தேர்ட் ஒன், டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஒன்றாக கலவாத இரு திரவங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டிகண்டேஷன் சொன்ன எப்படி டிகண்டேஷன் சொன்னால் தெளிய வைத்து இருத்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் ஃபைனல், அதாவது பிரிப்புணல் மெத்தட் இதை பார்க்க போகிறோம். தென் ஹோமோஜினஸில் வந்து சாலிபிள் சாலிட் அண்டு லிக்யூட், கரையும் திடப்பொருளும் அண்டு ஒரு திரவமும் சேர்ந்து. மேலே வந்து இன்சாலிபிள் சாலிட் அண்டு லிக்விட் பார்த்தோம். இங்கே ஹோமோஜினஸில் வந்து சாலிபிள் சாலிட் அண்டு லிக்விட். ஒரு கரையும் திடப்பொருள் மற்றும் திரவத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா எவாப்ரேஷன் மீன்ஸு ஆவியாதல். டிஸ்டில்லேஷன் காய்ச்சி வடித்தல். கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்கல். இதில் வந்து கிறிஸ்டலைசேஷன் நம்ம பார்க்க போகிறோம். தென் டூ மிசிபிள் லிக்விட்ஸ், ஹெட்டரோஜெனஸில் வந்து டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் பார்த்தோம். இதில் வந்து டூ மிசிபிள் லிக்விட்ஸ் ஒன்றே ஒன்று கலந்த ரெண்டும் கலக்கும் பண்புள்ள திரவங்கள், பண்புகள். ஃப்ராக்ஷனல் டிஸ்டில்லேஷன் இது நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டில்லேஷன் பின்ன காய்ச்சி வடித்தல். தென் சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. இது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோட்டோகிராஃபி, வண்ணப்பிரிகை முறையில் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in liquid, 2 அல்லது மேற்பட்ட திடப்பொருள்கள் கொண்ட ஒரு கரைசலை குரோமோட்டோகிராஃபி மூலமாக நம்ம பிரிக்க போகிறோம். தென் சப்ளிமேஷன் என்ன சொல்லியிருக்கேன், பதங்கமாதல். செப்பரேஷன் இது வந்து ஹெட்ரோஜினஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சப்ளிமேஷன். சாலிட் அண்டு சாலிட், 2 திடப்பொருள் மற்றும் திடப்பொருள், என்ன திண்மப்பொருள் அண்டு திண்மப்பொருள். The change of state directly from solid to gas or from gas to solid is called sublimation. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சப்ளிமேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா certain solid substances when heated change directly from solid to gaseous stage without attaining liquid stage. இந்த திடப்பொருளை ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக சாலிட் டு கேசியஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி லிக்விட் ஸ்டேஜில் வரணும். ஆனால் லிக்விட் ஸ்டேஜில் ஆகாமலே நேரடியாக டைரெக்டாக என்னதுன்னா கேசியஸ் ஸ்டேஜுக்கு மாறுறது. இது அப்போ சாலிட்லேருந்து வித்தவுட் லிக்விட் ஸ்டேஜ் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேசியஸ் ஸ்டேஜ் வித்தவுட் அட்டைனிங் லிக்விட் ஸ்டேட், திரவநிலை அடையாமலே நேரடியாக வாயு நிலை அடையக்கூடிய இந்த திடப்பொருள் மாற்றத்தை தான் நம்ம சப்ளிமேஷன் பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால் த வேப்பர்ஸ் வென் ஹீட்டட், இல்லை ஆவியாக போகிறத ஹீட் பண்ணால் என்னஞ்சிரும்
when cooled give back the solid substance. மறுபடியும் அந்த எவாபரேட் ஆகக்கூடிய அந்த வேப்பர்ஸ் கேஸஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், கூல் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது மறுபடியும் என்ன செய்யணும், சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் த பவுடர் மிக்சர்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்டு சாண்ட் மண்ணும் அமோனியம் குளோரைடும் கலந்த ஒரு கலவை என்ன செய்கிறாங்க, ஒரு சைனா டிஷ்ஷில் எடுக்கிறாங்க. சைனா டிஷ்னா பீங்கான் கிண்ணத்தை எடுத்து அதில் வந்து ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டை வச்சு அது மேலே மூடி அது கீழே வச்சு என்ன அதை ஹீட் பண்ணுறாங்க, பர்னரை வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபெனலை வந்து தலைகீழே இன்வெர்டட் பொசிஷனில் அந்த சைனா டிஷ்க்கு மேலே வச்சுருக்க அமோனியம் குளோரைட் அண்டு சாலிட்டிஃபைடு வித் சாண்ட், இந்த சாலிட்டிஃபைடு என்ன கலவையோடு இருக்கோ அந்த கலவையை வச்சு அதை மூடி இணைஞ்சினா அந்த ஃபெனல் கவர் ஆகிற மாதிரி தலைகளை வைக்கிறாங்க. ஓப்பன் பிளேஸில் வந்து அந்த ஃபெனலோட டிப்பு அந்த நெக்கு ரீஜியன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the open end of the stem of the funnel is closed using cotton wool. அதில் மேலே ஒரு காட்டன் உள்ளே வச்சிடறாங்க, பஞ்சு மாதிரி ஒன்று வச்சிடறாங்க. ஏன்னா வெளியே அந்த வேப்பர்ஸ் வந்து வெளியே போகாத அளவுக்கு பார்க்குறதுக்கு. The pure vapors of the volatile solid pass through the holes in the asbestos sheet and condense on the inner side of the funnel. மேலே போகக்கூடிய அந்த அமோனியம் குளோரைட் சாண்ட் அந்த கலவையிலோட ஆவியாகக்கூடிய அதை வந்து கேஸஸ் ஸ்டேஜ் வந்து மேலே வந்து அந்த ஃபனல் அந்த பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து ரெண்டு சைடு போத் சைடு அந்த எட்ஜில் வந்து அப்படியே இணைஞ்சிடும், குளிர்ந்துடும், அப்படியே இணைஞ்சிடும், திடப்பொருளாக மாறிடும். இதில் வந்து அதில் வந்து திடப்பொருள் வந்து இணைஞ்சிடும். த நான் வேலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமைன் இன் த சைனா டிஷ். அதில் ஆவியாக முடியாமல் இருக்கக்கூடிய திடப்பொருளாக கீழே வீழ்படிவாக மாறிடும். இதைத்தான் நம்ம வந்து சப்ளிமேஷனில் பார்க்குறோம். சப்ளிமேஷனில் பார்க்கும்போது இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோர் டு நோவில் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. நம்ம பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து யூஸிங் த ஏர் ஃப்ரெஷ்னஸ் ஆர் யூஸ்டு இன் டாய்லெட்ஸ், ஏர் ஃப்ரெஷ்னஸ் அடிக்கிறோம். அந்த சாலிட் ஸ்லோவ்லி சப்ளிமைஸ் அண்ட் ரிலீசஸ் த ப்ளசன்ட் ஸ்மெல் இன் த டாய்லெட் ஓவர் ஏ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இப்போ அந்த ஏர் ஃப்ரெஷ்னஸில் உள்ள அந்த சாலிட் வந்து இப்போ என்னென்ன ஸ்லோவ்லி ரிலீசஸ் த ப்ளசன்ட் ஸ்மெல் இன் த டாய்லெட் ஓவர் ஏ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்ச நேரத்துக்கு அதில் உள்ள அந்த சாலிட் வந்து அதோட ஸ்மெல், அந்த ப்ளசன்ட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நேரம் அதில் அந்த பாத்ரூமில் இருந்துகிட்டே இருக்க காரணம் வந்து அதில் உள்ள அந்த சாலிட் இருக்கக்கூடியது அப்படியே சப்ளிமேஸ் ஆகும். சப்ளிமேஸ்னால் பதங்கமாகிட்டே இருக்கும் அந்த இதாகும். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மோத் பால்ஸ்னு என்னது, அந்துருண்டை, அந்து பூச்சிகளை ஒழிக்கக்கூடிய அந்துருண்டை. இந்த அந்துருண்டையை பற்றி பார்த்தோம்னா மோத் பால்ஸ் மேட் ஆஃப் naphthalene ஆர் யூஸ்டு டு டிரைவ் அவே மோத்ஸ் அண்டு சம் அதர் இன்செக்ட்ஸ். இந்த அந்து உருண்டையில் வச்சு அந்து பூச்சிகளை எப்படி வரட்டோம்னா, அந்த அந்து உருண்டையில் இருக்கிற அந்த சப்ளிமேஸ் சாலிட் வந்து என்னது அந்து பூச்சிகளை மற்ற அதர் இன்செக்ட்ஸ், காக்ரோச் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் நெஞ்சிடுது, டிரைவ் அவே ஃப்ரம் த தேர் பொசிஷன். ஓகே, அண்ட் தென் these also sublime over time. இது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். And then for best example camphor, அதாவது கற்பூரம் is a substance used in Indian household. நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் வந்து இந்த சப்ளிமேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். It sublimes to give a pleasant smell and sometimes used as a freshness. இது வந்து சில நேரத்தில் பதங்கமாதல் இந்த ஒரு நறுமணம் வீசக்கூடியதாகவும் இருக்கும், சில நேரத்தில் ஃப்ரெஷ்னஸாகவும் ப்ளசன்ட் ஸ்மெல் வர்றதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் அனதர் டாபிக் சென்ட்ரிஃபிகேஷன் மீன்ஸ் மைய விலக்கல். திஸ் இஸ் another type of heterogeneous mixtures ஓட another type. கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம், இது வந்து மைய விலக்கல் முறையில் நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மைய விலக்கல்.
தி யூஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து இது பண்ணுறோம். இனர்ஷியல் ஃபோர்ஸ், இதை வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பயன்படுத்தக்கூடிய ஃபோர்ஸை வந்து இல்லை ஆங்குலர் மூமெண்டம், அப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணுறது. ரியாக்ஷன் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இதில் வந்து அப்படியே இது பண்ணுறது. அந்த இது சுவிட்சை போட்டு விட்டோம்னா ரேப்பிட்லி ரொட்டேட்டிங் மோட்டார் அதில் இருக்கும். ரொட்டேஷன் அரவுண்ட் எ சென்ட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஹையர் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ். மையத்தில் ஒரு அந்த சென்ட்ரிஃபியூகல் மிஷினில் வந்து ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஆக்சிஸை சுற்றி அப்படியே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது ஹையர் ஃபோர்ஸ் வரும்போது ரொட்டேஷன் அப்படியே சுற்றி வர்றது மாதிரி இருக்கும். இதன் மூலமாக என்ன வேணும்னா ரெண்டு கரையாத திடப்பொருளை மற்றும் திரவத்தை நம்ம திடப்பொருளும் திரவப்பொருளும் நம்ம இதுலேருந்து பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், centrifugation is the process by which fine insoluble solid from a solid liquid mixture can be separated in a machine called இந்த கரையாத திடப்பொருளிலிருந்து மற்றும் திரவத்திலிருந்து நம்ம தூய ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம அதிலேருந்து பிரிக்கிறது தான் நம்ம இந்த சென்ட்ரிஃபிகேஷன் இது பண்ணுறோம். இந்த மிஷினை தான் சென்ட்ரிஃபிகல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரிஃபியூஜுங்கிற அந்த மிஷினை தான் அது இது பண்ணுறோம். அது சென்ட்ரிஃபிகேஷன். ஏ சென்ட்ரிஃபியூஜ் ரொட்டேட்ஸ் அட் எ வெரி ஹை ஸ்பீட். இந்த சென்ட்ரிஃபியூஜில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் இதாகும். And being rotated by centrifugal force, the heavier solid particles move down and the lighter liquid remains at the top. இது வந்து அப்படி சுற்றும் போது heavier particles வந்து moving down and settle down, and then lighter liquid remains on the top. மேலே சுற்றிட்டு இருக்கும்போது lighter remains on the top. Heavier particles move down, செடிமெண்டேஷனாக கீழே வந்து தங்கிடும். இதை தான் இந்த இதை நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பார்க்கணும். இதில் வந்து என்ன இப்படி பார்க்குறோம்னு சொன்னால் நிறையா இதில் இது பண்ணுறோம். இந்த மைய விளக்கு இப்போ இதில் பார்க்கும்போது மத்தியில் சுற்றும்போது அந்த கரையாத பொருட்கள்லாம் கீழே தங்கிடும். லைட் பார்ட்டிக்கல் எளிய மூலக்கூறுலாம் மேலே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். குழாயின் அடியில் மேலே உள்ள தெளிந்த நீர்மம் மேலே சாய்ந்து வடிக்கப்படுகிறது. அதாவது கரையாத கொஞ்சம் திண்ம பொருள்லாம் அப்படியே கீழே வந்து அந்த அது உள்ள வீல் சுழலும் போது அதில் அப்படி பிரிக்கப்படுது. இது பொதுவாக அந்த சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னு சொன்னால் பால் பொருள்களில் பால் உற்பத்தியில் பால் பொருள்களை வந்து பாலாடையையும் கொழுப்பினையும் நீக்க இந்த பதப்படுத்தப்பட்ட பால் தயாரிக்க பயன்படுது. இந்த பதப்படுத்தப்பட்ட நம்ம வாங்குகிற ஆவின் ஆரோக்கியா அமிர்தம் என்னென்ன நிறைய பேர் அந்த பேரில் உள்ள பால்கள்லாம் வாங்குறதுக்கு மில்க் அந்த பாக்கெட்லாம் வாங்குறது வந்து பதப்படுத்தப்பட்ட பால். அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த பாலை தான் நம்ம இந்த முறையில் தான் நம்ம சென்ட்ரிஃபிகேஷனில் தான் இதை தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் வாஷிங் மிஷின்ஸ் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் டு ஸ்குவைஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெட் கிளாத். ஈர துணியிலேருந்து அந்த நீரை பிழிந்து எடுப்பதற்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை வாஷிங் மிஷினில் இந்த மோட்டர் தான் வச்சுருக்கிறாங்க. இது பயன்படுது. சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் பேத்தலாஜிக்கல் லேபரட்டரி. நோய் காணக்கூடிய மருத்துவ ரீதியாக நோய் காணக்கூடிய ஆய்வகத்தில் இரத்த செல்களை பிரித்தெடுப்பதற்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. பேத்தலாஜிக்கல் லேபரட்டரிஸ் டு செப்பரேட் பிளட் செல்ஸ் ஃப்ரம் எ பிளட் சாம்பிள். இந்த பிளட் ரத்த மாதிரியிலிருந்து ரத்த செல்களை பிரித்தெடுப்பதற்கு இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஓகே. தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், நத்திங் பட் செப்பரேட்டிங் ஃபனல் மெத்தட். இட்ஸ் அ ஹெட்டிரோஜினஸ் மிக்சரில் தேர்ட் டைப் செப்பரேட்டிங் ஃபனல், செப்பரேட்டிங் பிரிப்புணல் முறை. இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி எடுக்கிறோம்னா டூ இம்மிசிபிள் ரெண்டும் கலவாத திரவங்கள் அதை எப்படி பிரிக்கும், ஒன்றாக கலவாத திரவங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, டூ immiscible liquids can be separated by solvent extraction method. This method works on the principle of difference in solubility of two immiscible liquids in a
சூட்டபிள் சால்வெண்ட். சூட்டபிள் சால்வெண்ட். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னால் உனக்கு தமிழில் we can say கரைப்பான் சாறு இறக்கல். கரைப்பான் சாறு இறக்கல். இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட்னா பிரிபுணல் மெத்தட். பிரிபுணல் முறை. இதில் வந்து ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்கல் மூலமாக பிரிக்கலாம். இது வந்து பிரிக்கலாம். எடுத்துக்காட்டால் எண்ணெய் மற்றும் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்டு ஆயில். எண்ணெயும் நீரையும் வைத்து பிரிக்கலாம். கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் ஏ செப்பரேட்டிங் ஃபெனல். செப்பரேட்டிங் ஃபெனல் ஒரு பெரிய மெத்தடில் நம்ம பிரிபுணல் மெத்தடில் இதை பிரிக்கிறோம். எண்ணெயும் நீரையும் கலந்தால் அதை எப்படி பிரிக்கிறது? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு இன் பார்மசூட்டிக்கல் அண்டு பெட்ரோலியம் மிக்சர்ஸ். மருந்து உற்பத்தி தொழிற்சாலையிலையும் பெட்ரோலிய உற்பத்தி தொழிற்சாலையிலையும் பெட்ரோலிய உற்பத்தி பண்ணுறக்கூடிய இது இண்டஸ்ட்ரியிலையும் இந்த செப்பரேட்டிங் ஃபெனல் மெத்தட், அதாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை இது பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நத்திங் பட் செப்பரேட்டிங் ஃபெனல் மெத்தட் இஸ் அன் ஓல்டு ப்ராக்டிஸ் டன் ஃபார் இயர்ஸ். பல ஆண்டுகளாக பன்னாட்டு அதாவது என்ன சொல்கிறது பன்னெடுங்காலமாக பல ஆண்டுகளாக இந்த முறையை இந்த பழைய முறையை பயன்படுத்தி வர்றாங்க. இட் இஸ் த மெயின் ப்ராசஸ் இன் பெர்ஃப்யூம் டெவலப்மெண்ட் and it is also used to obtain dyes from various sources. இது வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கக்கூடியதுலேயும் and then வேரியஸ் டைஸ் சாய தொழிற்சாலையிலும் இதை இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த முறையில் நம்ம இதை பார்க்குறோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா இந்த முறையில் தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் சிம்பிள் டிஸ்டிலேஷன். சிம்பிள் டிஸ்டிலேஷன். சிம்பிள் டிஸ்டிலேஷன் மீன்ஸ் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் what is distillation means? evaporation plus condensation. evaporation ஆவியாதல், condensation குளிர்வித்தல். குளிர்வித்தலும் ஆவியாதல் சேர்ந்தது தான் டிஸ்டிலேஷன். காய்ச்சி வடித்தல் அதில் சிம்பிள் எளிய மெத்தட், எளிய முறையில் காய்ச்சி வடித்தல் சிம்பிள் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் இஸ் a process of obtaining pure liquid from a solution. pure liquid from a solution. இந்த எளிய காய்ச்சி வடித்தல் ஒரு கரைசலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்கான ஒரு முறை. அதாவது pure liquid from a solution. இது ஒரு மெத்தட். It is actually a combination of evaporation and condensation. இது வந்து evaporation condensation சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் distillation சொல்கிறோம். So distillation is equal to evaporation plus condensation. In this method a solution is heated in order to vaporize the liquid. சொல்யூஷனை வந்து அந்த முக்கியமான நம்ம அந்த பியூர் லிக்யூடை பெறுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஹீட் பண்ணுறோம். இதில் ஒரு ஃபனல் மெத்தட் இருக்கும். இதில் வந்து என்ன இருக்குது ஒரு செட்டப்பு வச்சுருக்கிறாங்க. அதுபடி இதில் ஹீட் பண்ணால் அது வந்து என்ன லிக்யூடு கிடைக்கும், வேப்பரைஸ் ஆகும். த வேப்பரைஸ் ஆஃப் த லிக்யூட் ஆன் கூலிங் கண்டென்ஸ் இன்டு பியூர் லிக்யூட். அதை வந்து வேப்பரைஸ் ஆகக்கூடிய லிக்யூடை வந்து கூல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி என்ன பியூர் லிக்யூடாக மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் sea water in many countries is converted into drinking water by distillation. இந்த டிஸ்டிலேஷன் முறையில் தான் கடல் நீரை உப்பு நீரை குடிநீராக மாற்றுறாங்க. இந்த முறையில் மாற்றுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு செப்பரேட் டூ லிக்யூட்ஸ். இந்த ரெண்டு லிக்யூட்ஸுக்கும் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? மோர் தென் 25 Kelvin. மோர் தென் 25 Kelvin. மோர் தென் 25 Kelvin. மோர் தென் 25 Kelvin. இந்த மோர் தென் 25 கெல்வினுக்குள்ளே இருந்தால் தான் இதை என்ன செய்யணும் நம்ம இதை இந்த பிரிகையை நம்ம நடத்த முடியும். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபிக்ஸட் வித் எ வாட்டர் கண்டென்சர். இது ஒரு ஃப்ளாஸ்க் செட்டப் இருக்கும். அது வந்து எதோட கண்டென்ட் பண்ணியிருக்காங்க?
with a water condenser. அதுலேருந்து ஒரு a thermometer is introduced into the distillation flask through an one-hole stopper. மேலே உள்ள மூடியில் ஒரு தெர்மாமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இன்னர் டிப்பு வந்து உள்ள அந்த டியூப்புக்குள்ளே அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி. The bulb of the thermometer should be slightly below the side tube. சைடு டியூப் அதில் வந்து சைடு டியூப்புக்கு வர்றது மாதிரி அந்த தெரிஞ்சுக்கிற மாதிரி சைடு டியூப்பை டச் பண்ணுற மாதிரி அந்த தெர்மாமீட்டரை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வச்சுருப்பாங்க. தெர்மாமீட்டர் அடாப்டர் இருக்கும், 3-way அடாப்டர். அது வந்து உள்ளே வந்து அந்த ஃப்ளாஸுக்கு செப்பரேட்டிங் ஃபெனால் அந்த கிளைசன் அடாப்டர் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 3-way அடாப்டரோடு சேர்ந்து அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷனை வச்சுருப்பாங்க. ஓகே, தென் தி brackish water means உப்பு தண்ணி, கடல் தண்ணி அப்படின்னு சொல்லு, sea water to be distilled is taken in the distillation flask and heated for boiling. இந்த கடல் தண்ணியை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதுலேருந்து என்ன செய்யுது, கொதிக்குது. பியூர் வாட்டர் வேப்பர் passes through the inner tube of the condenser. இதுலேருந்து பியூர் வாட்டர் வந்து வேப்பர் ஆகி என்ன செய்யுது, அந்த கண்டென்சர் டியூப்பில் வந்து நீளமாக சைடில் போட்டிருக்கலையா, அந்த வேக்கம் அடாப்டர் வரைக்கும் போட்டிருக்கு இல்லையா, அந்த இதுதான் கண்டென்சர் டியூப். அந்த டியூப்பில் வந்து அந்த வேப்பரைசேஷன் ஆகிற பியூர் வாட்டர் வந்து அதில் பாசஸ் த்ரூ த கண்டென்சர். த வேப்பர்ஸ் ஆன் கூலிங் கண்டென்ஸ் இன்டு பியூர் வாட்டர். அதில் வந்து பியூர் வாட்டராக கிடைக்குது. டிஸ்டிலேட் வாட்டர், டிஸ்டில் வாட்டர். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோமோ, இந்த கார் பேட்ரி இன்வெர்ட்டர் இதுகளுக்கெல்லாம் பேட்டரிக்கு ஊற்றுவோம் டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு நம்ம கேட் வாங்குகிறோம். தட் இஸ் பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் நம்ம அதை குடிக்க முடியாது, பட் யூசேஜ் ஆஃப் இன்வெர்ட்டர் அண்ட் தென் பேட்டரிஸ் இதுக்கெல்லாம் இது பண்ணலாம். அண்ட் ஆர் கலெக்டட் இன் ஏ ரிசீவர். அதுக்கப்புறம் அந்த ரிசீவர் சைடில் ஒன்று இருக்கும், பேக்கம் அடாப்டர்னு சொல்லி ரிசீவிங் ஃப்ளாஸ்க். அதுக்குள்ள வந்து பேக்கம் அடாப்டருக்கு கீழே வந்து அந்த ரிசீவிங் ஃப்ளாஸ்க் போட்டிருக்கும். அந்த கலவையை ரிசீவ் பண்ணுறது, எடுக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு குழாயில் வந்து அதை சேர்த்து இது பண்ணுறாங்க. த சால்ட்டு ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் இன் த ஃப்ளாஸ்க் ஆஸ் ஏ ரெசிடியூ. இதில் கொதிக்க வைக்கும்போது இந்த சால்ட் வந்து வீழ்படிவாக கீழே படிஞ்சிருக்கு, கீழே படிஞ்சிருக்கு. தீஸ் ஆர் த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட் ஆர் டிஸ்டிலேஷன் மெத்தட். டிஸ்டிலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இதில் இருக்குது. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பின்னக்காய்ச்சி வடித்தல், பின்னக்காய்ச்சி வடித்தல். These are another method of homogeneous mixtures. Homogeneous mixtures. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கும் பண்புள்ள திரவங்கள், அதாவது மிசிபிள் டு செப்பரேட் ஆர் மோர் மிசிபிள் லிக்யூட்ஸ் டு 2 அல்லது மேற்பட்ட கலக்கக்கூடிய பண்புள்ள திரவங்களை எப்படி பிரித்து எடுக்கிறது. which do not differ much in their boiling points. Difference in boiling point less than, அதில் வந்து more than. டு இம்மிசிபிள் அப்படின்னு வரும்போது மோர் தென் 25 கெல்வின் பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும். இங்கே வந்து டூ நாட் லெஸ் தென் 25 கெல்வின், 25 கெல்வின் பாயிலிங் பாயிண்ட் குறைவாக தான் இதில் இருக்கணும். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் சிம்பிள். அப்போ தான் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை நம்ம இது பண்ண முடியும். இந்த ஃப்ராக்சிலேஷன் டிஸ்டிலேஷன் பின்னக்காய்ச்சி வடித்தல் முறையில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் distillation is used in petrochemical industry to obtain different fraction of petroleum. இதில் வந்து பெட்ரோலிய தொழிற்சாலையில் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. பல இதில் முறைப்படுத்தி அதில் அந்த பெட்ரோலியத்தை வந்து எடுக்கிறாங்க. டு செப்பரேட் த டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஃப்ரம் த ஏர். ஏர்லேருந்து பலவிதமான வாயுக்களை பிரித்து எடுக்கிறாங்க. காற்றிலேருந்து வாயுக்களை பிரித்து எடுக்கக்கூடிய முறைக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. டு டிஸ்டில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால்லேருந்து நம்ம அதையுமே பியூராக மாற்றுறாங்க. ஆல்கஹாலை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த முறையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஒரு மெத்தட் உனக்கு போட்டிருக்காங்க. அந்த பிக்சரோட அந்த செட்டப்பை நீ பார்த்துக்கோ. ஓகே, தென் குரோமட்டோகிராபி. குரோமட்டோகிராபி மீன்ஸ் வண்ணப்பிரிகை முறை. வண்ணப்பிரிகை முறை இது வந்து அனதர் ஹோமோஜினஸ் மிக்சர்ஸோட ஒரு பிரித்தெடுக்கக்கூடிய முறையை தான் வண்ணப்பிரிகை முறை, அதாவது குரோமட்டோகிராபி. இந்த குரோமட்டோகிராபியில் வந்து உனக்கு இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் நோட் த அந்த சப்டைட்டில் அட்சார்ப்ஷன்னு லாஸ்ட் இயர் புக்கில் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. மேலே உள்ள ஏடி கொடுத்ததை வந்து
ஏபியாக மாற்றிக்கணும். ஏபியை கூட அப்சார்ப்ஷனுங்கிறது வந்து ஏடியாக மாற்றிக்கணும். இந்த வருஷம் புக்கை தெரியல, அந்த பழைய புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குது. கரெக்டாக அந்த ஷார்ட் நோட்டை பார்த்துக்கணும். அப்சார்ப்ஷன்னா என்ன, அட்சார்ப்ஷன் என்ன, அதுக்கேற்றாக்கல அந்த பிடியை மட்டும் மாற்றணும், மேலே இங்கிலையும் மாற்றணும். லாஸ்ட் இயர் புக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியம். பட் தமிழ் மீடியம் பாய்ஸ் டோன்ட் யூஸ் த கரெக்ஷன். ஓகே, டோன்ட் கோ த்ரூ த கரெக்ஷன். தமிழ் மீடியத்தில் கரெக்டாக இருக்குது. தென் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்ண பெருகிய முறை. பிஃபோர் வி டிஸ்கஸ் த டெக்னிக் வி வில் டேக் a look at the difference between the two important terms. இதில் வந்து ரெண்டே டேர்ம்ஸ் தான் முக்கியமான இந்த குரோமட்டோகிராஃபி பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் ரெண்டு டிஃப்ரென்ஸை பார்க்குறோம். ஒன்று வந்து அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல். அப்சார்ப்ஷன்னா உறிஞ்சுதல், ஏபி அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல். இது வந்து அட்சார்ப்ஷன் அப்படி ரெண்டு வார்த்தை. அட்சார்ப்ஷன் வந்து பரவக்கூடிய முறை, பரப்பு முழுவதும் ஒரு இடத்துல பரப்பை முழுவதும் கவர்தல். இது வந்து அப்சார்ப்ஷன் வந்து உறிஞ்சுதல், இது வந்து பரப்பை கவர்தல். ரெண்டு இது அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷன் தான் இந்த குரோமட்டோகிராஃபியில் முக்கியமான இது. வாட் இஸ் அப்சார்ப்ஷன்? இஸ் த ப்ராசஸ் in which the particles of the substances is concentrated only at the surface another substance. அந்த சர்ஃபேஸ் முழுவதும் ஒரு மேலே ஏதாவது ஒரு துகள்களை போட்டு அதுக்கு மேலே ஒரு சப்ஸ்டன்ஸை போட்டோம்னா அது ரெண்டுமே இணைஞ்சிடுது. அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எல்லாமே கலராக ஒரு அப்படியே பரவக்கூடிய ஒரு இதுதான் அப்சார்ப்ஷன். உறிஞ்சக்கூடியது அது எல்லாத்துலேயும் உறிஞ்சக்கூடியது தான் அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். தென் அட்சார்ப்ஷன் சொன்னால் இஸ் த ப்ராசஸ் in which the substance uniformly distributed throughout the bulk or another substance. இது வந்து சீராக எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. இப்போ அப்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன் உறிஞ்சக்கூடியது. இப்போ ஒரு இந்த பேப்பரை வந்து தண்ணியில் போட்டோம்னா அப்படி தண்ணி அந்த பேப்பர் ஃபுல்லாகவே தண்ணி என்ன உறிஞ்சி எடுக்கிறது மாதிரி இருக்கும். காட்டனை உள்ளே போட்டோம்னா தண்ணிக்குள்ளே போட்டோம் டிப் பண்ணோம்னா அதில் வந்து அப்படியே என்ன செய்யும், உறிஞ்சி எடுக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சாக் பீஸ், சுண்ணக்கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சுண்ணாம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எது போட்டாலும் அப்படி தண்ணியை போகிற உறிஞ்சிடும். இதை தான் அப்சார்ப்ஷன் மெத்தட். அட்சார்ப்ஷனுங்கிறது வந்து எல்லா இடத்தையும் பரவக்கூடியது, அந்த ஏரியாவுக்கு புறம் பரவக்கூடியது தான் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தென் ஃபார் எக்ஸாம்பிள் when a chalk stick dipped in ink, ஒரு ப்ளூ இங்கில் வந்து ஒரு சாக் பீஸை வந்து நம்ம வச்சோம்னு சொன்னால் அதில் வந்து என்ன செய்யும், அப்படியே அந்த தண்ணியை இங்கை பூரா அப்படியே அந்த சாக் பீஸ் உரியும். அப்புறம் நீ அதை வந்து இந்த சாக் பீஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி உடச்சி பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாக் பீஸ்லேருந்து ஓரத்தில் உள்ள சாக் பீஸ் பூரா எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் மையத்தில் உள்ள சென்டரில் உள்ள இன்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்காக அப்படியே இருக்கும். இதைத்தான் வந்து அப்சார்ப்ஷன் சொல்லணும், தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறது. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ ஒரு பேப்பரில் வந்து தண்ணி இது பண்ணால் அந்த பேப்பர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே நிச்சயம் அந்த பரப்பை பூரா அப்படியே கவர்ந்துடும். முழு பேப்பருமே அப்படியே தண்ணினால அந்த லிக்விட்னால அப்படியே கவர் ஆகிடும். இதுதான் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் குரோமட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ ஏ செப்பரேஷன் டெக்னிக். இது வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக். It is used to separate different components of a mixture based on the different solubilities in the same solvent. இந்த பேப்பரில் எடுத்து உனக்கு இங்கே மாடல் போட்டிருக்க மாதிரி 3 இதுலேயும் 3 இதை இது பண்ணிக்கணும். அதை வந்து எப்படி நம்ம சர்ஃபேஸில் இந்த மாதிரி கீழே வந்து லிக்விடை வச்சு நம்ம இது எதில் பரவுது எதில் உறிஞ்சுது அப்படிங்கிறத பார்க்க 3 மெத்தட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் இது வந்து அந்த எல்லாத்துலேயுமே சில உள்ள ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தண்ணி வாட்டர் லெவல் வரைக்கும் மட்டும் உறிஞ்சி வச்சுருக்கு. செகண்ட் வந்து ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் இதாகுது. அடுத்து வந்து தேர்ட் லெவலில் வந்து ஃபுல்லாகவே அந்த நிறமெல்லாம் எப்படி என்னது பெரியுது. There are several types of chromatography based on the above basic principle. இந்த மெத்தடில் தான் நம்ம நிறையா அணிஞ்சிடும். The simplest type is paper chromatography. இதை வச்சு தான் இந்த தாழ் வண்ண பெருகிய முறை பேப்பர் chromatography இந்த முறையை நம்ம பார்க்குறோம். The method is used to separate the different colored dyes in a sample of ink. A spot of the ink, black ink,
black இங்கே வந்து நம்ம put on to a piece of chromatography paper. இந்த மேகசின் அடிக்கிறது, பத்திரிக்கை காலண்டர் அடிக்கிறது, இந்த மாதிரி கலர் டிசைன்லாம் போடக்கூடியதில் வந்து அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பிளாக் இங்கே இது பண்ண சொல்கிறாங்க. திஸ் பேப்பர் இஸ் தென் செட் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட் சோன் ஸ்பீக்கர். இந்த 10 உள்ள அந்த இது மாதிரி அதுக்கு சில நிறப்பிரிகளை சேர்க்கும் பொழுது the black ink separates into its constituent dyes. அது வேறு டைஸாக மாறிடும். இப்போ இந்த டைஸ்லாம் என்ன செய்யுதுன்னா the dyes are carried with it and begin to separate. அது வந்து என்ன செய்யுது, அந்த டைஸை பூரா உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த கருப்பு இதுலேருந்து என்ன செய்யுது, வித்தியாசப்படுது, ஒவ்வொரு நிறமாக மாறுது. They separate because they have different solubility in solvent and are absorbed to different extent by the chromatography paper. இந்த பேப்பர் மூலமாக என்ன செய்யுது, இது பண்ணுறோம். The chromatogram shows that the black ink contains 3 dyes. இந்த பிளாக் இங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி பேப்பரை வச்சு இது பண்ணோம்னு சொன்னால் 3 விதமான டைஸு அதில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எஸ், ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க். மேட்ச் த ஃபாலோவிங் மீன் பொறுத்துக. இந்த பொறுத்துகளில் வந்து ஏ வந்து உனக்கு எலமெண்ட் கொடுத்துருக்கு, பி வந்து அதோட இது கொடுத்துருக்கு. ஆன்சர் என்ன போடணும், இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? எலமெண்ட் வந்து செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங், காம்பவுண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், கொலாய்டு மேடப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், சஸ்பென்ஷன் பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீ ஹோம்ஒர்க்கு செஞ்சு சப்மிட் பண்ணணும். தென் நேம் த காம்போனன்ட்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் மிக்சர்ஸ். இதில் வந்து மிக்சர்ஸ் உனக்கு கொடுத்துருக்கு, ஐஸ்கிரீம், லெமனாட், ஏர், சாயில். இது 3 மிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. காம்போனன்ட் என்ன கொடுத்துருக்கு? ஐஸ்கிரீமில் என்ன இருக்கும், மில்க்கு, சுகர், வாட்டர் இருக்கும். லெமனாட்டில் என்ன இருக்கும், லெமன் ஜூஸ், சுகர், வாட்டர் இருக்கும். ஏரில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்டு அதர் கேஸஸ். இதெல்லாம் மிக்சராக இருக்கும் ஏரில் வந்து. காற்றில் வந்து அப்படி இருக்கும். சாயிலில் வந்து மண்ணில் வந்து சாண்டு, சில்ட், கிளே அண்டு சால்ட்ஸ். களிமண் இருக்கும், மக்கி போகக்கூடியது இருக்கும், உப்பு இருக்கும், மணல் இருக்கும், மண் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது. இதில் எல்லாம் சேர்ந்து மிக்சரும் காம்பவுண்டும் சேர்ந்த இந்த ஐஸ்கிரீமு டைப்ஸ் ஆஃப் மிக்சர் என்ன கொடுத்துடணும், லெமனாட் என்ன டைப்ஸ் ஆஃப் மிக்சர், ஏர் என்ன டைப்ஸ் ஆஃப் மிக்சர், சாயில் என்ன டைப்ஸ் ஆஃப் மிக்சர். இதை பூரா நிஜனு ஹோம்ஒர்க் பண்ணி நீ சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். see to the next ஆன்லைன் கிளாஸ். இங்கே நடத்தினது பூரா ஆன்லைனில் நடத்தினது பூரா என்ன செய்யணும், நீ தரவா லைன் பை லைனாக ஈச் அண்ட் எவரி பேசேஜ் கோ த்ரூ த லைன் பை லைன். ஓகே, ஒவ்வொரு லைனாக பண்ணி நீ கைடை படிக்க விட புக்கை ஃபுல்லாக லைன் பை லைனாக படித்தா தான் உனக்கு எந்த ஆன்சரும் எந்த கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ண முடியும். அதனால் உனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாத, படி. அதே நேரத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில் வெளியே அதிகமாக சுற்றாமல் வெளியே போனீங்கன்னா மாஸ்க்கு ஷுட் பி வியர் த மாஸ்க் போடாமல் வெளியே போயிடாத, ரைட்டா? ஒரு பக்கம் படிப்பு, அந்த நேரத்தில் ஆன்லைன் கிளாஸாக இருக்குது. அது போக நம்மளால் என்ன ஸ்கூலுக்கு போக முடியல, சீக்கிரம் நம்ம ஸ்கூலில் ஒருத்தர் சந்திப்போம். அது வரைக்கும் நீ வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போடாமல் வெளியே போகாத. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.